பயிற்சி 5.5 உள்ள 6வது கணக்கு. ஓகே, கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தெரியும், ஆனால் யூஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய கணக்கு தான், கவனமாக பாருங்க. ஒரு அணு உலை குளிரூட்டி தூணின் குறுக்கு வெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது. ஓகே, அதாவது இதுதான் ஒரு அணு உலை தூண். நம்ம இந்த NTPL எல்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஒரு பெரிய இது மாதிரி, அந்த இதை என்ன பண்ணிக்கலாம் நினச்சிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு அதிபரவளைய மாதிரி இருக்கு, அதுதானா? சரி, இது X அச்சு, இது Y அச்சு. ரைட், இதனுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 150 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனுடைய மொத்த உயரம் 150 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்புறம் இன்னொரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த வந்து நம்ம சி, இது வந்து அதிபர்களுக்கு அந்த மையம் மாதிரி இருக்கு இல்லையா, சின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பி, இதை கியூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா PQ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 150 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா CP ஈக்குவல் டு நம்ம H1, CP ஈக்குவல் டு H1 என்க, CQ ஈக்குவல் டு H2 என்க. H1 plus H2 தான் வந்து எவ்வளவு, 150. இன்னொரு விவரம் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதையும் நான் வாசிக்கிறேன். மேலும் அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம், ஓகே, தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. H1, இது H1, இதான் H2. மேல் பகுதிக்கான தூரம் அடிப்பகுதிக்கான தூரத்தில் பாதியாக உள்ளது. given மேல் பகுதிக்கான தூரம், மேல் பகுதிக்கான தூரம் ஈக்குவல் டு அடிப்பகுதியின் தூரத்தில் பாதி, அடிப்பகுதியின் தூரத்தில் பாதி. அதாவது மேற்பகுதிக்கான தூரம் என்னது, H1, அடிப்பகுதிக்கான தூரம்னா H2, H2/2, H1 ஈக்குவல் டு H2/2, அப்படிதானா? அதான் சொல்ல வந்திருக்காங்க, H1 ஈக்குவல் டு H2/2. சரியா? ரைட், H1 plus H2 ஈக்குவல் டு 150. இதை பிரதியிட என்ன ஆயிடும், H1 க்கு பதிலாக H2/2 plus H2 ஈக்குவல் டு 150. H2 plus 2H2/2 ஈக்குவல் டு 150. 3H2 ஈக்குவல் டு 300. H2 ஈக்குவல் டு 100. ஓகே, H2 ஓட மதிப்பு இது என்னன்னு வந்துருது, இது வந்து எவ்வளவு வந்துருது, 100. மொத்தத்தில் 100, மொத்தம் 150. அப்போ இந்த இடம் என்னதுதான், 50. எனவே H1 ஈக்குவல் டு H2/2, அதாவது எவ்வளவு, 50. சரியா? ரைட், இது நம்ம முதல்ல என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிச்சு வச்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிபரவளையத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதிபரவளையத்தின் சமன்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, x²/30² plus y²/44² ஈக்குவல் டு 1. இது கொடுக்கப்பட்டதுன்னு given, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. x²/30² plus y²/44² ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓகே, இது PQல இந்த இடத்த R, இந்த இடத்த S வச்சுக்கோங்க. அவங்க கேட்டிருக்கிறது இந்த மேல் பக்கத்தினுடைய விட்டம், கீழ்பக்கத்தினுடைய விட்டம், ரெண்டு விட்டமும் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியானதுதான். இந்த விட்டமும் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆரமும் கண்டுபிடிச்சு இந்த ஆரத்தை 2ஆல பெருக்கினா விட்டம், இந்த ஆரத்தை 2ஆல பெருக்கினா விட்டம், அப்படிதானே? சரி, அப்போ மேல் பக்க பகுதியின் ஆரம் PR ஈக்குவல் டு R1 என்க. மேல் பக்க பகுதியின் ஆரம்
PR equal to R1 என்க. சரியா? இந்த வந்து என்ன வச்சுக்கிறோம்? R1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, சரி. இப்போ R இன் ஆயத்தொலை நம்ம சொல்ல போறோம். R இன் ஆயத்தொலை. R இன் ஆயத்தொலைகள். நான் ஆயத்தொலைகள் பார்க்கறதுனால என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல x அச்சு y அச்சை போடுங்க, ஆதியை போடுங்க. இருக்கு x அச்சு y அச்சு இருக்கு, ஆதி இருக்கு, R இந்த இருக்கு. அப்போ R வந்து எங்க இருக்கு? இது வந்து எங்க இருக்கு? முதல் கால்பகுதி. முதல் கால்பகுதி. சரி, இப்போ இங்கே இருந்து இங்க உள்ள தூரம், இங்கே இருந்து இங்க உள்ள தூரம் ரெண்டும் நமக்கு வேணும். புரியுதா? சரி, பாருங்க, மையத்திலிருந்து இந்த தூரம் உங்களுக்கு தெரியுமா? இது R1. புரியுதா? அச்சில இருந்து உள்ள உயரம் தெரியுமா? எவ்வளவு? 50. அப்போ R வந்து என்ன சொல்லிக்கலாம்? X வந்து R1, Y வந்து 50. அப்போ R1, 50. இது அதிபரவளையம் மீது உள்ளதால், இது அதிபரவளையம் மீது உள்ளதால் என்ன சொல்லலாம்? இது அதிபரவளையத்தின் சமன்பாட்டை நிறைவு செய்யும். x ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? R1 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ R1 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் அப்படின்னா 3 9, அப்புறம் 2 0 900 பிளஸ் 50 ஸ்கொயர்னா 5 25 2 0 பிளஸ் 44 ஸ்கொயர்னா 44 44 பெருக்கணும். 44 44 பெருக்குங்க. 4 16 6 மிச்சம் 1 12 176. அப்போ 176 6 6 13 3 மிச்சம் 1 8 9 1936 ஈக்குவல் டு 1. ஓகே, சரி. அப்போ R1 ஸ்கொயர் பை 900 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2500 பை, சரி, இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? இது அதிபரவளையங்கிறதால மைனஸ் வந்துருக்கணும். ஓகே, அதிபரவளையங்கிறதால புக்கில் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் தான் பண்ணிருக்கேன். ஓகே, அதிபரவளையங்கிறதால மைனஸ். அப்போ இந்த இடத்துல என்னது? ப்ளஸ் 1936. அப்போ இப்போ என்னுடைய வந்துடும்? 1936 ப்ளஸ் 2500 பை 1936. 2500 கூட என்ன பண்ணுங்க? கூட்டுங்க. 9 3 மிச்சம் 1 4 4436. 4436 பை 1936. சரி, அப்போ R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4436 பை 1936 இன்ட்டு 300. அப்போ R1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4436 இன்ட்டு, இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 300க்கு, சரி, இன்ட்டு 900. இதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 30 பை, இதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 1936 44 இன்ட்டு 30 பை 44. ஓகே, சரி. இப்போ 4436க்கு என்ன பண்ணணும்? நம்ம ரூட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய கணக்கு. 4436. சரி, 44 எடுத்துக்கிட்டோம்னா 6 6 36 மீதி 8 836. இது 12 12னா 12 8 96. 8 தடவை போட முடியாது, 6 தடவை போடலாமா? 526 6 மிச்சம் 3 2 12 5 மிச்சம் 1 6 தடவை போட முடியாது. 5 தடவை போட்டாலே 625. 125 5 தடவை போட்டோம்னா 525 5 மிச்சம் 2 5 22 2 மிச்சம் 1 மிச்சம் 1 5 5 1 625. அதான் போட முடியும். அப்போ 625 1 214 2 0 புள்ளி 130 21100. இது 1300 அப்படிங்கிற ஒரு 8 தடவை போடலாமா? 658 8
6 ஆரம்பிச்சா 4 48 52 7500 8 தடவை போட்டா 8 1424 9 தடவை போட்டா சரி. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் 65 தோராயமாக வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு அந்த மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா இதை நம்ம சுருக்கணும்னா நம்மளுக்கு மதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44.6 மதிப்பு 45.41 அப்படின்னு வந்துடுது. 45.41 ஓகே, ஆரோட மதிப்பு 45.41. அந்த ரூட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்தோம்னா 45.41 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுது. ஓகே சரி. அப்போ மேல்பக்க விட்டம் ஈக்குவல் டு 2r1, இட் இஸ் 2 இன்ட்டு 45.41. 2ஆல் பெருக்கணும்னா 1 2 2 4 2 8 45னா 90. ஸோ 90.82 இதான் வந்து என்னது மேல் பக்கத்தினுடைய விட்டம். அதாவது ஆரம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்ன பண்ணிடுறோம், விட்டம் என்ன பண்ணிடுறோம் சொல்லிடுறோம். புரியுதா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பார்த்துக்கோ. இது 50ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஆரினுடைய ஆயத்தொலை, இந்த ஆயத்தொலை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருந்தோம். என்னது R1, 50 இதுதானா R1, 50. அதை பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடுது, R1ஓட மதிப்பு 45.41 வந்துடுது. அப்போ விட்டம் 2 இன்ட்டு R1. ஸோ அதுலேருந்து கொண்டாட்டோம். புரியுதா? இப்போ இந்த கணக்கில் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு பாதி தான் முடிஞ்சிருக்கு. மேல் பக்கத்தினுடைய விட்டம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ணணும், கீழ்ப்பக்கத்தினுடைய விட்டமும் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ கீழ்ப்பக்கத்தினுடைய விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தினுடைய ஆரம் R1 எங்கன்னு எடுத்தோம்னா அதே மாதிரி இப்போ கீழ்ப்பக்கத்தை எடுத்துட்டு செய்யணும். புரியுதா? ரைட். இது பாதி கணக்கு. இதுலேயே அப்படி இன்னொரு கணக்கு எடுத்து வச்சிருக்கோம். ரைட். இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், கீழ்ப்பக்க பகுதியின் ஆரம் R2 என்க. ஓகே, இந்த ஆரத்தை என்னன்னு எடுத்துக்கோங்க, R2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆரத்தை R2 அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க. சரி, இப்போ S இன் ஆயத்தொலை கண்டுபிடிக்கணும். S இன் ஆயத்தொலைகள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த படத்தை வச்சுட்டு அப்படி பாருங்க. இது x அச்சு, இது y அச்சு, இது ஆதி 0,0. S இங்க இருக்கு. அதான் S இங்க இருக்கு. அப்ப எந்த கால் பகுதியில் இருக்கு S? 4ஆம் கால் பகுதி இல்லையா? 4ஆம் கால் பகுதி. 4ஆம் கால் பகுதினா x வந்து பிளஸ், y வந்து என்னது மைனஸ். சரியா? x வந்து பிளஸ், y வந்து மைனஸ். சரி, இப்போ இது x அச்சுல இருந்து எவ்வளவு கீழே தள்ளி இருக்கு தெரியுமா நம்மளுக்கு அளவு? இந்த இருக்கலாம். x அச்சுல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கு? 100. y அச்சுல இருந்து உள்ள இந்த இது R2. அப்போ இதனுடைய இது வந்து என்ன சொல்லிடலாம், x வந்து R2, y வந்து என்னது 100. அப்போ R2, மைனஸ் 100. ஓகே, அப்போ S R2, மைனஸ் 100 என்பது அதிபரவளையத்தின் மீது அமையும். அதிபரவளையத்தின் மீது அமையும் இல்லையா? இது அதிபரவளையத்தினுடைய சமன்பாட்டை நிறைவு செய்யும் இல்லையா? அதிபரவளையத்தின் மீது தானே இது இருக்கு. R2, மைனஸ் 100. ஓகே, இது 4ஆம் கால் பகுதியில் இருக்கிறதால y வந்து என்ன வருது, மைனஸ் வருது. சரி, அப்போ இதுல பிரதிட்டோம்னா R2 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் 100 the whole square by 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ R2 ஸ்கொயர் பை 900 மைனஸ் 100 ஸ்கொயர்னா என்ன, இன்னொரு 2 0 போடலாம். 10,000 பை 44 ஸ்கொயர் 1936 ஈக்குவல் டு 1. அப்போ
R2 square by 900 equal to 1 plus 10,000 by 1936. இப்போ 10,000 கூட இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? 11,936 by 1936. அப்போ R2 square equal to 11,936 by 1936 into 900 இல்லையா? அப்போ R2 equal to ரூட் எடுத்தோன்னா என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் 11,936 by 44 into 30. சரியா? ரைட். போன கணக்கு மாதிரி இங்கேயும் ரூட் எடுத்து நம்ம சுருக்கணும்னா R2 ஓட மதிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 74.45. R2 ஓட மதிப்பு 74.45. அப்போ அடிப்பக்க விட்டம் equal to 2R2. அப்போ 2 into 74.45 பெருக்கணும்னா 12 10க்கு 0 மிச்சம் 8 1 9 4 2 8 7 2 14 148.90 மீட்டர் 90 மீட்டர். ஓகே, இதான் வந்து அந்த அணு உலையினுடைய மேல் பக்க ஆரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்குமான ஃபார்முலா. அதாவது இந்த கணக்கில் வேற எதுவுமே இல்லை, இந்த புள்ளி அவ்வளோதான். ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா அதை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மித்தது எல்லாமே சொல்லிட முடியும்.